வணக்கம் மக்களே. எல்லாருமே விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே போர் அடிச்சு போயிருக்கும். விண்டோஸ் 7, 8, 10, 11 நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அது போர் அடிச்சு போயிருக்கும். விண்டோஸ் மாதிரியான சூப்பரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸில் கிடைச்சா அது எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பேரே வந்து Cutefish அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பெருசாக சொல்லணும் அப்படின்னா இதோட லுக் அண்ட் ஃபீல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைனு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே ஒரு மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லோ எண்ட்லேருந்து எல்லா சிஸ்டமும் கவர் ஆகிடும். பட் ரொம்ப பழைய சிஸ்டம்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் மிட் ரேஞ்சில் இருக்கிற சிஸ்டம் ஒரு 2000க்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் ஆன உடனே நேராக அதில் சர்ச் பாரில் போய்ட்டு Cutefish OS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லோட் ஆகி வர்றதே அந்த சைட் மட்டும்தான் வரும். ஸோ இந்த சைட்லேயே உங்களுக்கு இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சைட்லேயே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. சைடை நம்ம டவுன்லோட் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ டவுன்லோட் பேஜ் இதுதான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நேராக டவுன்லோட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கூகுள் டிரைவ் லிங்க்கு, இன்னொன்று மெகா டிரைவ் லிங்க்கு. ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது கன்வீனியன்ட்டோ எது வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கூகுள் டிரைவ் லிங்க் வந்து இதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கூகுள் டிரைவ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சைட்டு தான். ஸோ அதனால தான். ஸோ டவுன்லோட் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி அலர்ட் வந்துச்சுன்னா டவுன்லோட் எனிவே மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால கூகுள் டிரைவால் ஸ்கேன் பண்ண முடியாது வைரஸ்க்கு. ஸோ அந்த பிரச்சனை தான். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடட்டும். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். டவுன்லோட் முடிஞ்ச உடனே ரூஃபஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரூஃபஸில் தான் பூட் பண்ணணும், இல்லை உங்கள்கிட்ட ஹெட்செட் இருந்துச்சுன்னா ஹெட்செட்லேயும் நீங்கள் பூட் பண்ணிக்கலாம். இல்லை பென்ட்ரைவ் நெக்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் பூட் பண்ணிக்கலாம். இல்லை வெண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ரூஃபஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பென்ட்ரைவ் போட்டு ரூஃபஸ் ஓப்பன் பண்ண உடனே இங்கே பென்ட்ரைவ் காமிச்சிடும். பூட் செலெக்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஓஎஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் ஸ்கீமில் நீங்கள் உங்களோட லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ அது லெகசி பயாஸாக இருந்துச்சுன்னா எம்பிஆர் வச்சுக்கோங்க. இல்லை யூஇஎஃப்ஐ பயாஸ் அப்படின்னா நீங்கள் ஜிபிடியில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வேறு எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தவொடனே ஒரு சின்ன பாப்பப் வந்து கேட்கும், எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதுக்கு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. இது கன்வெர்ட் ஆகி முடியாது. கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கும். எனக்கே வந்து 20 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 1/4 மணி நேரம் மேலே எடுத்துக்கும். கன்வர்ஷன் முடிஞ்சவொடனே எடுத்து லேப்டாப்லேயே டெஸ்க்டாப்லேயே போட்டு பூட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே லைவ் சிஸ்டம் கேட்கும். லைவ் மட்டும் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்தவொடனே ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு டேரெக்டாக இன்ஸ்டாலர் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இப்போ தான் லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஓஎஸில் கொடுக்குற மாதிரி ஒரு டாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஐகான்ஸும் பார்த்திங்கன்னா அப்படியே மேக்கை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த Cutefish ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டாலர் ஸ்க்ரீன் எடுத்தவொடனே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது லொக்கேஷன், அதுக்கப்புறமா கீபோர்டு. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன் ஸ்கீம் அப்படின்னு வரும்போது நீங்கள் விண்டோஸோடு சேர்த்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா, இல்லை மொத்த டிஸ்கையும் எரேஸ் பண்ண போகிறீங்களாங்கிறத அங்கேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு வேளை விண்டோஸ் கூட சேர்த்து இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா மொத்த டேட்டாவும் எரேஸ் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக மொத்த ஹார்ட் டிஸ்க்கும் சேர்த்து லினக்ஸே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் வந்து எரேஸ் டிஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு பெருசாக டேட்டா எதுவும் இதில் இல்லை, அதனால தான். இந்த இன்ஸ்டாலேஷன் முடியறதுக்கு எனக்கு 25 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. பிகாஸ் என்னோடது வந்து கொஞ்சம்
லோ ஸ்பெக் ஹார்ட்வேர் தான். உங்களோட ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி உங்களோட இன்ஸ்டாலேஷன் டைமும் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நான் இந்த ஸ்க்ரீனை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சவொடனே ரீஸ்டார்ட் மட்டும் டிக்கில் இருக்கும். டன் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடும் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஃபுல்லாக கொண்டு வரல அப்படின்னாலும் பட் அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டிட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. என்ன தீம் வேணும், லைட் தீமாக டார்க் தீமான்னு செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் வந்து கான்ஃபிகரேஷன் லோட் ஆகிட்டு வரும். ஸ்டார்டிங் நவ் கொடுத்துருங்க. ஃபைனலி நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. டிசைன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.